ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம ரிலேட் ஃபேக்டர்ஸ் அண்ட் மல்டிபிள்ஸ் அப்படின்னு ஒரு எக்ஸர்சைஸ் பண்ண போறோம். பிராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ் தான். பேசிக்கா நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஃபேக்டர்ஸ், மல்டிபிள்ஸ் பத்தி இன்னும் தரவா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு தான் இந்த எக்ஸர்சைஸ் பண்றோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோல என்ன பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ லாஸ்ட் வீடியோல இதெல்லாம் தான் பார்த்தோம். ஸோ ஃபேக்டர்ஸோட டெஃபினேஷன் பார்த்தோம். மல்டிபிள்ஸோட சம்மரி பார்த்தோம். அப்புறம் 9th கொஸ்டின், 8th கொஸ்டின், 7th கொஸ்டின், 6th கொஸ்டின், இது 4 கொஸ்டின் முடிச்சிட்டோம். இது எல்லாமே பிராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ் ஃப்ரம் மல்டிபிள்ஸ்லேருந்து முடிச்சிட்டோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோக்கு வாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இதுதான். ஓகே. ரிலேட் ஃபேக்டர்ஸ் அண்ட் மல்டிபிள்ஸ் இந்த பிராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்ப்போம். வாட் செட் ஆஃப் நம்பர்ஸ் ஆர் ஷேடட் ஆன் த 100 சார்ட்? ஓகே, 100 நம்பர்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் 100 நம்பர்ஸ் இருக்கு. இந்த நம்பர்ஸ் பத்தி அவன் கேட்குறான். வாட் செட் ஆஃப் நம்பர்ஸ்னா வாட் கைண்ட் ஆஃப் நம்பர்ஸ்னு அர்த்தம். இது வந்து வாட் செட்னா வாட் கைண்ட் ஆஃப் நம்பர்ஸ். பேசிக்கா அந்த ஆப்ஷன் பேஸ் பண்ணி நீங்க சொல்லணும். அது வாட் செட் இந்த இடத்துல வந்து வாட் கைண்ட் ஆஃப் நம்பர்ஸ்னு இருக்கு. வாட் கைண்ட் ஆஃப் நம்பர்ஸ்னா ஃபேக்டர்ஸ் ஆஃப் 4ஆ, மல்டிபிள்ஸ் ஆஃப் 4ஆ, ஃபேக்டர்ஸ் ஆஃப் 8ஆ, மல்டிபிள்ஸ் ஆஃப் 8 இந்த மாதிரி கேட்குறான் பேசிக்கா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்ன நம்பர் ஷேட் பண்ணியிருக்கான்? 8 ஷேட் பண்ணியிருக்கான், 16 ஷேட் பண்ணியிருக்கான், 24 ஷேட் பண்ணியிருக்கான், 32 ஷேட் பண்ணியிருக்கான், 40. ஸோ இதை எழுதிடுறேன். 8, 16, 24, 32, 40. இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் இந்த மாதிரி நம்பர்ஸ். பேசிக்காக இது மாதிரி தான் இந்த ஃபார்மில் இருக்குது பேசிக்காக. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது வந்து 8 into 1, இது 8 into 2, இது 8 into 3, 24னா 8 into 3. ஸோ இது வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 8ன்னு சொல்லுவாங்க. இதை இந்த டைப்பில் வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 8ன்னு சொல்லுவாங்க. பேசிக்காக மல்டிபிள்ஸ்லாம் என்னன்னு தெரியும் உங்களுக்கு. ஆனால் மறுபடியும் நான் ஒரு ரீகேப் மாதிரி எனக்கு கொடுக்குறேன். ஓகே, பேசிக்கா. ஸோ இது வந்து ஃபேக்டர்ஸ் ஆஃப் 4 டெஃபினட்டாக வராது. ஃபேக்டர்ஸ் ஆஃப் 4 டெஃபினட்டாக வராது. ஏன்னா 4 இல்லை இதில். ஃபேக்டர்ஸ் ஆஃப் 4ல இது இப்படி தான் வரும். 4, 8, 12, 16 வரும். இதில் வந்து 8, 16, 24 வரும். ஸோ இது தப்பு. மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 அதுவும் தப்பு. மல்டிபிள்ஸ் ஆஃப் 4னா இல்லை, இது ஃபேக்டர்ஸ் ஆஃப் 4னா இப்படி வராது. தப்பா எழுதிட்டேன். ஃபேக்டர்ஸ் ஆஃப் 4னா என்னென்ன வரும்னா 1, 2, 4 இவ்வளோதான் ஃபேக்டர்ஸ். இதான் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 4. ஸோ இது தப்பு. இந்த ஆப்ஷன் தப்பு. மல்டிபிள்ஸ் ஆஃப் 4னா எப்படி வரும்னா 4, 8, 12, 16, 20, 24 இப்படி வரும். ஸோ இதுவும் தப்பு. இப்படி இல்லை கிளியரா பார்த்தீங்கன்னா. ஃபேக்டர்ஸ் ஆஃப் 8னா என்ன வரும்னா 1, 2, 4, 8 இதெல்லாம் தான் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 8. ஸோ ஃபேக்டர்ஸ் ஆஃப் 8னா என்ன, மல்டிபிள்ஸ் ஆஃப் 8னா என்ன, அது மறுபடியும் நான் சொல்கிறேன். ஃபேக்டர்ஸ் ஆஃப் 8னா they are less than or equal to 8. ஃபேக்டர்ஸ் ஆஃப் 8 ஆர் மேக்ஸிமம் 8 தான் வர முடியும் ஃபேக்டரில். பார்த்தீங்கன்னா 1 ஒரு ஃபேக்டர், 2 ஒரு ஃபேக்டர், 4 ஒரு ஃபேக்டர், 8 இவ்வளோதான். ஃபேக்டர்ஸ் ஆஃப் 8னா இவ்வளோதான். மல்டிபிள்ஸ் ஆஃப் 8னா 8லேருந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் 16, 24 இப்படி போயினே இருக்கும். இது வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 8ன்னு சொல்லுவாங்க. 32 இதுதான் மல்டிபிள்ஸ் ஆஃப் 8ன்னு சொல்லுவாங்க. இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறது தான். இதை வந்து வேற கலர் எடுத்துக்கிறேன். மல்டிபிள்ஸ் ஆஃப் 8, மல்டிபிள்ஸ் ஆஃப் 8. ஸோ இதான் மல்டிபிள்ஸ் ஆஃப் 8. ஸோ ஃபேக்டர்ஸ் ஆஃப் 8 வந்து 1, 2, 4, 8 வெறும் 4 ஃபேக்டர் தான். மல்டிபிள்ஸ் ஆர் என்லெஸ். மல்டிபிள்ஸ் ஆஃப் 8 ஆர் என்லெஸ். ஸோ இப்போ இந்த கொஸ்டினோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதுதான் லாஸ்ட் ஆப்ஷன். ஒன்லி தான் மல்டிபிள்ஸ் ஆஃப் 8 தான் இதில் கொடுத்துருக்கான். ஸோ இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். 8 கொடுத்துருக்கான். 8, 16, 24, 32, 40, 48, 56, 64, 72, 80, 88, 96, 96 வரைக்கும் கொடுத்துருக்கான். ஆக்சுவலாக போயிட்டே இருக்கும். இவன் இந்த இங்க இருக்கிற சார்ட்ல இவ்வளவுதான் குறிக்க முடியும். அதுக்கு மேல ஸ்பேஸ் இல்லைங்க பேசிக்கா. ஸோ அடுத்த கொஸ்டின் போயிடலாம். We know 6 into 7 equal to 42. So which of the following statements are also true? இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி நம்மளே டெடியூஸ் பண்ணலாம். நம்மளே இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணி நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்மளே கொண்டு வரலாம். ஸோ என்னென்ன கொண்டு வரலாம்னா 6 into 7 equal to 42 கொடுத்துருக்கோம். ஸோ என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு இதில்? 6 is a factor of 42. ஏன்னா 42 divided by 6னா உங்களுக்கு 7 வரும். பேசிக்காக 7 வரும். ஸோ ரிமைண்டர் 0ன்னு வரும். இப்போ அப்படின்னா என்ன அர்த்தம்? 6 is a factor of 42ன்னு அர்த்தம். 6 is a factor of 42. ஏன்னா ஃபேக்டர் டெஃபினேஷனே தான். டினாமினேட்டர் வந்து நியூமினேட்டர் கரெக்டாக டிவைட் பண்ணிச்சு. அது பர்ஃபெக்டாக டிவைட் பண்ணி ரிமைண்டர் 0 இருந்துச்சுன்னா இந்த டினாமினேட்டர் நம்ம ஃபேக்டர் ஆஃப் நியூமரேட்டர்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல நியூமரேட்டர் வந்து 42. ஸோ 6 is a factor of 42. இதே மாதிரி நீங்கள் 42 டிவைட் பை 7 போட்டிங்கன்னா என்ன வரும்? 42 divided by 7 உங்களுக்கு 6ன்னு வரும். So 7 also divides 42 perfectly. So 7 is also a factor of 42. 7 is also a factor. 7 is also a factor of 42. Also a factor of 42. இப்போ என்ன பண்ணலாம்னா 42 வந்து 6ஓட மல்டிபிள் பிளஸ் 7ஓட மல்டிபிள். ஏன்னா 6 into 7 ஈக்குவல் டு 42ன்னு எழுத முடியுது. 6 into something, இந்த சம்திங் இந்த இடத்துல வந்து ப்ராப்பர் ஹோல் நம்பர். ஸோ 6 into something gives you 42. ஸோ அதனால நீங்கள் என்ன பண்ணலாம்னா
6 is a multiple of, sorry, 42 is a multiple of 6 ன்னு சொல்லலாம். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். இந்த ஃபார்ம்ல இருக்கு 6 into something அப்படின்ற ஃபார்ம்ல இருக்கு. அந்த சம்திங் இஸ் அ ப்ராப்பர் ஹோல் நம்பர். ப்ராப்பர் ஹோல் நம்பர் ஹோல் நம்பர் பேசிக்கா ப்ராப்பர் ஹோல் நம்பர். ஸோ 42 இஸ் அ மல்டிபிள் ஆஃப் 6 இந்த ஃபார்ம்ல இருக்கிறதுனால. இதே மாதிரி நீங்க 7 into something எழுதலாம். இந்த சம்திங் இஸ் நதிங் பட் 7 இந்த இடத்துல. அதே மாதிரி 7 into something equal to 42 எழுத முடியுது. ஸோ 7 into somethingனா இந்த இடத்துல சம்திங்ன்றது ப்ராப்பர் ஹோல் நம்பர். ப்ராப்பர் ஹோல் நம்பர். ஹோல் நம்பர். ஸோ 7 into என்ன ஹோல் நம்பர் போட்டிங்கன்னா 6ன்னு வரும், 42ன்னு வரும். 6ன்னு போட்டிங்கன்னா 42 வரும். ஸோ 7 into 6 equal to 42. ஸோ இந்த இடத்துல 7 into 6ன்னு எழுதிங்கன்னா you can conclude that 42 is a multiple of 7. இதே மாதிரி 6 into 7 சொன்னீங்கன்னா you can conclude that 42 is a multiple of 6. ஸோ இதெல்லாம் தான் ஸ்டேட்மெண்ட்ஸ் நான் இங்கே கன்க்ளூட் பண்ணது. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம இந்த கொஷினை சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ 3 ஸ்டேட்மெண்ட் நம்ம கொண்டு வந்திருக்கோம். இதில் என்னென்ன ஸ்டேட்மெண்ட்னா இப்போ சொல்லிடுறேன். என்னென்ன ஸ்டேட்மெண்ட் நம்ம கொண்டு வந்திருக்கோம்னா, ஸ்பேஸ் விட்டுக்கிறேன் கொஞ்சம். ஓகே, இந்த ஸ்பேஸ் கிளியர் பண்ணிக்கிறேன். இப்படி கிளியர் பண்ண முடியாது. ஓகே, இதை விட்டு கிளியர் பண்ணிக்கிறேன். இதுக்கு கொஞ்சம் கீழே தள்ளிக்கிறேன், கரெக்டாக இருக்கும் இப்போ. இல்லை, இன்ஃபேக்ட் நான் ஸ்டேட்மெண்ட் எழுதுறதுக்கு பதிலாக இதை டேரெக்டாக ஆன்சர் பண்ணிக்கலாம். 6 இஸ் அ ஃபேக்டர் ஆஃப் 42. எஸ், இங்கே கொண்டு வந்திருக்கு. 6 இஸ் அ ஃபேக்டர். ஸோ எஸ், இது கரெக்ட். 42 இஸ் அ ஃபேக்டர் ஆஃப் 7. இது தப்பு. 7 இஸ் அ ஃபேக்டர் ஆஃப் 42 தான் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். 7 இஸ் அ ஃபேக்டர் ஆஃப் 42 அதான் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஏன்னா நம்ம அதான் ரொம்ப கன்க்ளூட் பண்ணது. 7 இஸ் அ ஃபேக்டர் ஆஃப் 42. ஸோ இது தப்பு. 42 இஸ் அ ஃபேக்டர் ஆஃப் 7ன்றது தப்பான ஸ்டேட்மெண்ட். இஸ் 42 மல்டிபிள் ஆஃப் 7? எஸ், நம்ம அதுவும் கொண்டு வந்துட்டோம். இங்கே ஆக்சுவலாக தள்ளிட்டோம், மறுபடியும் நான் கொண்டு வந்துருக்கேன். ஸோ இன்னும் கொஞ்சம் முன்னாடி கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். கரெக்டாக இருக்கு. ஓகே, ஸோ 42 இஸ் அ மல்டிபிள் ஆஃப் 7. ஏன்னா நீங்கள் 7 into something equal to 42 எழுத முடியாது. அந்த ஃபார்மில் எழுத முடியுது. 7 into 6 equal to 42 எழுத முடியுது. வேர் 6 is a proper whole number. So 42 is a multiple of 7. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டான ஆப்ஷன் இந்த கொஸ்டினை பொறுத்தவரைக்கும். ஸோ செகண்ட் கொஸ்டின் ஆன்சர் ஏ. இப்போ தேர்ட் கொஸ்டின் போனால், ஸ்கார்லெட் ட்ரை டு ஷேட் ஆல் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் 15 இந்த 100 சார்ட். ஸோ இது 100 டேபிள்ஸ் பேசி 100 டேபிள்ஸில் ஃபர்ஸ்ட் 100 நம்பர்ஸ் எழுதியிருக்காங்க. பட் ஷீ மேட் அ மிஸ்டேக். ஸோ ஆல் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் 15 என்ன வரும்? நம்ம இதை இங்கே ஓரமாக இதுக்கான ஆன்சர் எழுதலாம். ஃபேக்டர்ஸ் ஆஃப் 15 என்னென்ன வரும்? ஃபேக்டர்ஸ் ஆஃப் 15 இப்போ ஃபேக்டர் பேர் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம். 1 into 15 equal to 15. ஸோ 1,15 வந்து ஒரு பேர். ஸோ ஒரு பேரில் வந்து 2 ஃபேக்டர் இருக்கும். 1 ஃபேக்டர், 15 ஃபேக்டர். ஸோ ஃபேக்டர் லிஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 1 தான் ஸ்டார்டிங் பாயிண்ட், 15 தான் லாஸ்ட் பாயிண்ட். ஸோ இதுக்கு நடுவில் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கும், கொஞ்சம் ஃபேக்டர்ஸ் இருக்கும் பேசிக்காக 15க்கு. ஸோ இப்போ வேற எப்படிலாம் நம்ம ப்ராடக்ட் எழுதலாம்? வேற எந்த 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு 15 கிடைக்கும். 3 into 5 பண்ணலாம். 3 into 5 equal to 15. அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ தான் பாசிபிலிட்டிஸ். நீங்கள் இது ஒரு பாசிபிலிட்டி, இது இன்னொரு பாசிபிலிட்டி, அவ்வளோதான். ஸோ எங்கள் நடுவில் நீங்கள் 3,5 எழுதி 3 and 5 எழுதிக்கலாம். வேற என்ன வரும்? அவ்வளோதான், இது மட்டும் தான். ஸோ 4 ஃபேக்டர் தான் 15க்கு. இவன் என்ன பண்ணான்? இப்போ இவன் இதுக்கு பதிலாக வேற என்னமோ பண்ணியிருக்கான். 15, 30, 45, 60, 75 இதெல்லாம் மல்டிபிள்ஸ் ஆஃப் 15 சொல்லுவாங்க. மல்டிபிள்ஸ் எக்கச்சக்கமாக இருக்கு. ஸோ இவன் என்ன பண்ணியிருக்கான்னா 15, 30, 45, 60, 75 இப்படி எழுதியிருக்கான். ஸோ இது எல்லாமே கிளியராக பார்த்தீங்கன்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் 15. 15 into some whole number. ஆமாம், some whole number, proper whole number gives you these kind of numbers. ஸோ இவன் கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா வாட் மிஸ்டேக்னு கேட்டிருக்காங்க. ஸ்கார்லெட் ஷேடட் த மல்டிபிள்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் ஃபேக்டர்ஸ். ஸோ இதான் பண்ண தப்பு. ஸோ கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பி தான். பி இஸ் த ரைட் ஆப்ஷன். என்ன மிஸ்டேக்னு கேட்குறாங்க, நம்ம மிஸ்டேக்கை ஐடென்டிஃபை பண்ணுறோம். இப்போ அடுத்த கொஸ்டின் போனால், வாட் செட் ஆஃப் நம்பர்ஸ் ஆர் ஷேடட் வந்து 100 சார்ட். ஃபர்ஸ்ட் 100 நம்பர்ஸ் எழுதியிருக்காங்க. ஸோ இப்போ என்ன மாதிரி நம்பர்ஸ் அதாவது ஷேட் பண்ணியிருக்காங்க இவங்க? 7, 14, 21, 28, 35, 42, 49, 56. ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ் தான். எனக்கு தெரிஞ்சு இதுதான் மல்டிபிள்ஸ் ஆஃப் 7 வந்துடும். ஸோ 7 டேபிள்ஸில் வந்துடும் எல்லாமே. 7, 14, 21, 28, 35, 42. ஸோ பேசிக்காக 7 டேபிள்ஸ். ஸோ 7 டேபிள்ஸ் தான் என்ன? 7ஓட மல்டிபிள்ஸ். அவ்வளோ டேபிள்ஸ்னு சொல்லலாம், இல்லை மல்டிபிள்ஸ் சொல்லணும், எப்படி வேணாலும் சொல்லலாம். டேபிள்ஸ் தான் கொஞ்சம் கிளியராக இருக்கும் உங்களுக்கு. மல்டிபிள்ஸ் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். பட் பேசிக்காக இதை கற்றுப்பீங்க நீங்கள். போக போக நிறைய ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு புரிஞ்சிடும் மல்டிபிள்ஸ் தான். ஸோ ஒன்லி த ஃபேக்டர்ஸ் தப்பு. ஃபேக்டர்ஸ்னா என்ன வரும்? ஃபேக்டர்ஸ் ஆஃப் 7 என்ன வரும்? பேசிக்காக ப்ரைம் நம்பர். 7 ஆக்சுவலாக ஒரு ப்ரைம் நம்பர். ஸோ 1 and 7 மட்டும்தான் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 7. 2 ஃபேக்டர் தான். ஸோ இது தப்பு. மல்டிபிள்ஸ் ஆஃப் 7 ஆமாம் கரெக்ட். ஸோ செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். இல்லை, ஸோ ஃபோர்த் கொஸ்டினில் செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். பி தான் கரெக்டான ஆப்ஷன். தேர்ட் ஆப்ஷனையும் பார்த்துடலாம். ஒன்லி த ஃபேக்டர்ஸ் ஆஃப் 21. இப்போ பார்த்தீங்கன்னா 21ஓட ஃபேக்டர்ஸ் என்னெல்லாம் வரும்? 7 வருமா? இல்லை 7, 14 டெஃபினட்டாக வராது 21ஓட ஃபேக்டர் லிஸ்ட்டில்.
ஸோ இது தப்பு. 7 and 14 do not come under, இது ரெண்டுமே வராது. ஃபேக்ட் தீஸ் ஆர் நாட் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 21. இல்ல ஆக்சுவலா ஒன்லி ஃபேக்டர்ஸ் ஆஃப் 21 கேட்டிருக்கோம். இது மல்டிபிள்ஸ் ஆஃப் 7 தான். இது 7 and 14 ஆர் ஃபேக்டர்ஸ் ஆஃப். இது கொஞ்சம் குழப்பிட்டேன் இந்த இடத்துல. தேர்ட் ஆப்ஷன் தப்பு ஆக்சுவலா. ஏன் தப்பு? இவன் போட்டிருக்கிறது வெறும் மல்டிபிள்ஸ் ஆஃப் 7 தான். ஃபேக்டர்ஸ் ஆஃப் 21 என்னதான் வரும்? ஸோ அதை மட்டும் எழுதிடுறேன். 21ஓட ஃபேக்டர்ஸ் என்னலாம் 1 and 21. ஏன்னா 1 into 21 போட்டிங்கன்னா உங்களுக்கு 21 கிடச்சிடும். அப்புறம் 7 into 3, 7 and 3, இவ்வளோதான். இதெல்லாம் தான் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 21. கிளியரா இந்த மாதிரி நம்பர்ஸ்லாம் இதில் கொடுக்கவே இல்லை. ஸோ தேர்ட் ஆப்ஷனும் தப்பு தான். இதுவும் ராங். ஸோ கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பி தான் கரெக்டான ஆப்ஷன். இங்கேயே மார்க் பண்ணிட்டேன். ஸோ ஃபோர்த் கொஸ்டின் ஆன்சர் செகண்ட் ஆப்ஷன் தான், பி தான். இப்போ ஃபிஃப்த் கொஸ்டின் போடலாம். ஓகே, ஃபிஃப்த் கொஸ்டின் நம்ம அடுத்த வீடியோவில் போடலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம்னா, ஃபோர்த் கொஸ்டின் முடிச்சிட்டோம், தேர்ட் கொஸ்டின் முடிச்சிட்டோம், செகண்ட் கொஸ்டின் முடிச்சிட்டோம், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முடிச்சிட்டோம். இது எல்லாமே ரிலேட் ஃபேக்டர்ஸ் அண்ட் மல்டிபிள்ஸ் அப்படின்னு ஒரு எக்ஸசைஸ்ல பண்ணுறோம். இது எல்லாமே எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் தான். நான் புக்கில் இல்லாத கொஸ்டின் தான் நான் கொடுக்குறேன். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.